ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு கியூட்டான அப்டேட் வந்திருக்கு. எஸ், நம்ம நர்மதா பாப்பா அண்ட் காவேரி இருக்க மாதிரி ஒரு 4 செட் ஆஃப் பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது காவேரியோட பிக்சர் அண்ட் அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்னு தான். ஏன்னா நம்மளை அவ்வளோ பயத்தில் வந்து ஆழ்த்தி இருக்காங்க நம்ம டீம். பிகாஸ் நேற்றுக்கு அந்த பிக்சர் ஒரே ஒரு பிக்சர் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹோல் ஃபேன்ஸுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வேறு மூடுக்கு தான் போயிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக செப்பரேஷனே வராது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்த என்னையே ஒருவேளை செப்பரேஷன் வரதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ண வச்சாங்க. எஸ், இப்போ இந்த பிக்சரை பார்க்கும்போது ஒரு உயிர் வந்திருக்கு. ஏன்னா அந்த லொக்கேஷன், அந்த பேக்ரவுண்டில் ஒரு குட்டி பிளேஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து நியூ லொக்கேஷனா இல்லை அப்போ இவ்வளோ நாளாக அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தா அதே விஜயோடைய அவுட் ஹவுஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அது சேம் அவுட் ஹவுஸில் தான் இன்றைக்கி வந்து ஷூட் போயிட்டுருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவுமே இருந்துச்சு. ஒரு வேளை பிரிஞ்சு போகும்போது விஜய் போய் தடுத்துருவாரோ அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. பட் அவ்வளோ எனக்கு வந்து இப்போ திங்க் பண்ண தோணலை. பட் எனிவேஸ், இப்போதைக்கு இந்த பிக்சர் வந்து ஒரு சின்ன மன அமைதியை கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து அது நம்ம அவுட் ஹவுஸில் தான் இன்றைக்கி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நர்மதா பாப்பாவும் நம்ம காவேரியுமே இருக்காங்க. ஒருவேளை அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச அன்றைக்கி மட்டும் காவேரி காணாமல் போயிட்டு உடனே திரும்பி வந்துடுவாங்களோ, விஜய் போய் தேடி கண்டுபிடிச்சிடுவாரோ அப்படின்னுமே யோசிக்க தோணுச்சு. பட் நிறைய நம்ம வந்து அதிகமாக திங்க் பண்ணுறோமோன்னு ஒரு சைடு நான் யோசித்தேன். எனிவேஸ், இப்போதைக்கு இந்த பிக்சர் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக கொடுக்கும்னு நினைக்கிறேன் மகாநதி ஃபேன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.